வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து கடகராசி. அந்த கடகராசியில் வர்ற நட்சத்திரங்களோட ராகு கேது பயிற்சி பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். கடகராசி, அந்த கடகராசியில் வந்து என்னென்ன நட்சத்திரங்கள்லாம் வருதுன்னு பார்க்கலாம். புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம், இந்த 3 நட்சத்திரங்களும் இந்த கடகராசியில் வருது. இந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து மேலோரிடத்தில் மரியாதையும் சாந்தமும் சகிப்புத்தன்மையும் கடவுள் பக்தியும் அதிகமாக இருக்கும். இந்த கடகராசியில் பிறந்தவங்க வந்து எப்போவுமே வந்து ஒரு அமைதியான குணமும் சகிப்புத்தன்மையும் கடவுள் பக்தியும் கொண்டவர்களாக தான் இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து நல்ல ஞாபக சக்தியும் அறிவாற்றலும் அதிகமாக இருக்கும். எதையுமே இவங்க வந்து சீக்கிரத்தில் வந்து மறக்க மாட்டாங்க. எல்லாத்தையுமே வந்து ரொம்பவே ஞாபகம் வச்சுருப்பாங்க. அறிவாற்றலும் இவங்ககிட்ட வந்து அதிகமாகவே இருக்கும். இவங்க வந்து எந்த துறையில் நுழைந்தாலும் அங்கே உள்ள அதிகாரத்தையும் ஆளுமையையும் இவங்க வந்து நிலைநிறுத்துவாங்க. கண்டிப்பாக என்ன இதில் இவங்க நுழைஞ்சாலும், எந்த வேலையில் இவங்க நுழைஞ்சாலும் அதில் கண்டிப்பாக இவங்க வந்து அதிகாரத்துவமும் ஆளுமையும், அதாவது அந்த இதில் வந்து இவங்க தான் எல்லாரையும் அடக்கி ஆளணும் அப்படிங்கிற அதிகாரத்துவம் கொண்டவர்களாக இவங்க வந்து கண்டிப்பாக விளங்குவாங்க. இந்த கடக ராசியில் பிறந்தவங்க வந்து அன்பான பேச்சாற்றலும் நிர்வாகத் திறமையும், இவங்க இந்த 2 திறமையினாலையும் இவங்க வந்து அனைவரையும் அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சுருப்பாங்க. இந்த கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து அன்பான குணமும் இருக்கும், அதிகாரத்துவமும் இருக்கும், எல்லாரையும் திறமையாக கையாளணும் அப்படின்னு நினைப்பாங்க. இவங்க வந்து இவங்களோட ராசிநாதனான சந்திரன், மனோகரன் இவர்கள் வெகு விரைவில் மற்றவர்கள் மனதில் இடம் பிடித்து விடுவார்கள். இவங்க வந்து எப்படின்னா சீக்கிரமாக வந்து மற்றவங்களோட மனசில் வந்து இடம் பிடிச்சிருவாங்க. இவங்க வந்து அடக்கியாளுற குணம் இவங்ககிட்ட இருந்தாலும் மற்றவங்களை வந்து வசியப்படுத்துறதுல இவங்க வந்து கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க. இந்த கடக ராசிக்காரங்கள் எடுத்துக்கொண்ட வேலையை முடிக்காமல் விட மாட்டாங்க. இவங்க எந்த செயலையும் வெற்றியோட ஒரு வேலையை வந்து வெற்றிகரமாக செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுல கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க. இந்த கடக ராசியில் பிறந்தவர்கள் சுகபோகமாக வாழ விரும்புவார்கள். இவங்க வந்து சும்மா சாதாரணமான மனுஷனை மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. சுகபோகமாக எல்லாத்தையுமே அனுபவிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. எல்லா விதத்திலும் பணத்தை சம்பாதிக்கக்கூடிய திறமை கொண்டவர்களாக இருப்பாங்க. இவங்க வந்து எப்படியாச்சும் பணத்தை சம்பாதிக்கணும், நல்ல ஒரு பெயரும் புகழோட மற்றவங்க மத்தியிலே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இவங்க வந்து கடனாக கொடுக்கும் பணம் எதுவும் திரும்ப வராது என்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இந்த கடக ராசிக்காரர்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் என்னன்னா, இவங்க வந்து ஒருத்தங்கிட்ட வந்து பணம் கொடுத்துட்டாங்கன்னா கேட்க வந்து வெட்கப்படுவாங்க, கூச்சப்படுவாங்க. கொடுத்த பணத்தை எப்படி கேட்கறது அப்படிங்கிறதுனால இவங்க வந்து கொடுக்கல் வாங்கலில் வந்து கொஞ்சம் வந்து கவனமாக இருக்கிறது நல்லது. நீங்கள் வந்து முக்கியமாக வந்து சொந்த பந்தங்களில் வந்து கொடுக்கல் வாங்கல் இருக்கவே கூடாது. நீங்கள் கொடுத்துட்டு திரும்ப கேட்காத சுபாவங்கிறதுனால உங்களை ஏமாற்ற பார்ப்பாங்க. இந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் வந்து இவங்க வந்து ஆடம்பர செலவாளிகளாக இருக்கிறதுனால வந்து தேவைக்கேற்ற பண வரவுகள் இருந்தாலும் சேமிப்பு என்பது குறைவாகவே இருக்கும். இவங்க வந்து இந்த கடகராசியில் பிறந்தவங்க வந்து அதிகமாக ஆடம்பரமாக இருக்கணும், சுகபோகமாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறதுனால உங்களுக்கு வந்து சேமிப்பு வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கணும். அதனால் நீங்கள் வந்து கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கணும், கொஞ்சம் பணத்தை சேமிக்கணும், பிற்கால தேவைக்காக சேமிக்கணும். உங்களுக்கு வந்து நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் வந்து இந்த 2 தான். இந்த 2 விஷயங்களில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்தாலே போதும், உங்களோட வாழ்க்கை வந்து ரொம்பவே நல்லபடியாக போகும். பண வரவு வந்து அதிகமாக வரும், ஆனால் வந்து இவங்களுக்கு வந்து சேமிப்பு வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும். இந்த ராகுகேது பயிற்சியில் 10ஆம் இடத்திலிருந்து ராசி பார்த்தா இந்த ராகுகேது இப்போ வரப்போகிற ராகுகேது பயிற்சியில் வந்து 10ஆம் இடத்திலிருந்து ராகு வந்து ராசிக்கு 9ஆம் பாவத்துக்கு பின்னோக்கி செல்கிறார். 9ஆம் பாவகம் என்பது பித்ரு மற்றும் பாக்கியஸ்தானமாக கருதப்படுகிறது. இந்த இடங்களில் வந்து அசுப கோள்கள் சஞ்சரிக்கும் காலங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. இந்த நேரத்தில் வந்து இந்த ராகுகேது பயிற்சியில் வந்து கடகராசிக்காரங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது ரொம்பவே நல்லது. இந்த ராகுகேது பயிற்சியால் வீண் மனக்குழப்பங்களும் விரயங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டாகும். தேவையில்லாத சிந்திச்சு மனசை போட்டு குழப்பிக்குவீங்க. கொஞ்சம் பண நஷ்டமும் வரும். நீங்கள் அதனால் கொஞ்சம் 2 விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடகராசிக்காரங்க வந்து பூர்வீக சொத்துக்களால் கண்டிப்பாக பிரச்சனை உண்டாகும். தந்தை மகன் உறவுக்குள் வீண் வாக்குவாதங்களால் மனக்கசப்புகள் உண்டாகும். அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் வாக்குவாதங்கள் வந்து பண்ணுறதை கொஞ்சம் தவிர்க்கணும். கடந்த 1.5 வருஷமாக 10ஆம் வீட்டில் இருந்தபடி உத்தியோகத்தில் வேலை அமையும், உத்தியோகத்தில் வந்து வேலை சுமையும் வீண் பழியும் கொடுத்து வந்த ராகு இப்பொழுது 9இல் நுழைகிறாள். இவ்வளோ நாளாக வந்து கடகராசிக்கு வந்து 10ஆவது இடத்துல இருந்த ராகு வந்து இப்போ 9ஆவது இடத்துக்கு நுழைகிறதுனால இதனால் அவதிப்பட்ட நிலை மாறும். இவ்வளோ நாள் வந்து நீங்கள் கஷ்டப்பட்டுருப்பீங்க, அந்த நிலை வந்து கண்டிப்பாக மாறும். அதிகாரிகளிடத்தில் உங்களுக்கு பாராட்டுக்கள் கிடைக்கும்.
கண்டிப்பாக பதவி உயர்வும் கிடைக்கும். சிலருக்கு தகுதிக்கேற்ற நல்ல கடகராசிக்காரங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி ரொம்ப நல்ல பலனாக தரப்போகுது. உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு அதிகாரி வந்து உங்களை வந்து பாராட்டுற மாதிரி நீங்கள் வந்து நடந்துக்கிடுவீங்க. உங்களுக்கு வந்து தகுதிக்கேற்ற நல்ல உத்தியோகமும் கிடைக்கும். நிறைய பேருக்கு தொழில் மாறுபாடு அமையும். இவ்வளோ நாள் நீங்கள் அவதிப்பட்ட நிலை வந்து கண்டிப்பாக மாறும். ராகு சற்று பலம் குறைந்து இருந்தாலும் கேது பலம் பெற்று 3ஆம் இடத்திற்கு சென்றிருக்கிறார். ராகு கெடுப்பதை கேது கொடுப்பார். உங்களுக்கு வந்து ராகு வந்து எதையாவது கெடுத்தாலும் கேது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அதை திருப்பி கொடுத்துருவார். 3ஆம் இடம் என்பது தைரிய ஸ்தானம், இணைய சகோதர ஸ்தானமாகும். போகம், வித்தை, வீரியம், தைரியம், இணைய சகோதரம், ஆபரணம், தெய்வ பக்தி, வெற்றி பெறுதல், ஆயுள், அமைதியான மனம், தகவல் தொழில்நுட்பம், அனுபவித்தல், ரகசியம், காப்பாற்றுதல் போன்ற இதெல்லாம் இந்த 3ஆம் இடத்துல வந்து அமையுது. அசுபகோள்கள் உபஜபஸ்தானங்களான 3, 6, 10, 11ஆம் இடங்களில் சஞ்சரிக்கும். இந்த காலங்களில் நற்பலன்களை வாரி வழங்குவார். அவ்வகையில் கேது 3ஆம் வீட்டில் நுழைவது அதிர்ஷ்டத்தை கண்டிப்பாக அந்த கடகராசிக்காரங்களுக்கு அள்ளித்தரும். கடகராசியில் உள்ள எல்லா பாதங்களுக்குமே இது வந்து பொருந்தும். வழக்குகளிலிருந்து விடுதலை கிடைக்கும். நீங்கள் வந்து ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு வெளியே வர முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. அதிலிருந்து கண்டிப்பாக உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த கேது பயிற்சியால் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். ராகு கெடுத்தாலும் கேது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கடக ராசியில் உள்ளவங்களுக்கு இப்போ கண்டிப்பாக இந்த ராகு கேது பயிற்சி குழந்தை பாக்கியத்தை கண்டிப்பாக கொடுக்கும். வண்டி வாகன யோகம், இந்த ராகு கேது பயிற்சியில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக வாகனங்கள் வந்து அதிகமாகவே சேரும். ஒரு வண்டி வச்சுருக்கவங்க 2-3 வண்டி வாங்குவாங்க. 2-3 வண்டி வச்சுருக்கவங்க காரு லாரின்னு பெருசாக வாங்குவாங்க. அந்த மாதிரி எங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். குழந்தை பாக்கியம் நிச்சயமாக இந்த வருஷத்தில் கிடைக்கும். வெளிநாடு ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள் லாபகரமாக அமையும். சகோதரர்களிடம் இணக்கமான சூழல் உருவாகும். இந்த கடகராசியில் உள்ளவங்க வந்து குடும்பம் வந்து முக்கால்வாசி வந்து கூட்டு குடும்பமாக தான் இருக்கும். அவங்களும் ரொம்ப அன்பாகவே அக்கா, தங்கச்சி, தம்பி, அண்ணன் ரொம்ப அந்யோன்யமாக ரொம்ப அன்பாக ரொம்ப பாசமாக இருப்பாங்க. மனைவி இடத்துல இவங்க ரொம்ப ரொம்ப மரியாதை வச்சுருப்பாங்க. குடும்பத்தோடு இவங்க இணைந்து வாழ்கிறதுல வந்து ரொம்பவே இதானவங்களாக இருப்பாங்க. குடும்பத்தில் உள்ளவங்களை யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. குடும்பத்தில் உள்ளவங்களுக்காக என்னனாலும் செய்கிற அளவுக்கு இந்த கடகராசிக்காரங்க இருப்பாங்க. இவங்களை எல்லாருக்குமே பிடிக்கும். இவங்க ரொம்பவே பாசமாகவும் அமைதியாகவும் இருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு பிடிக்கலைன்னா இவங்க வந்து வெறி கொண்டு வீழ்த்திடுவாங்க. யார் என்னன்னு பார்க்க மாட்டாங்க. இவங்களுக்கு ரொம்பவே கோபம் வரும். எவ்வளோக்கு எவ்வளோ அமைதியாக இருக்காங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ இவங்களுக்கு கோபமும் வரும். இவங்களை பிடிக்காதவங்கன்னு யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த கடகராசிக்காரங்களுக்காக என்னனாலும் செய்கிற அளவுக்கு எல்லோரும் இருப்பாங்க. இதில் வந்து இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் உள்ளவங்களுக்கு வந்து கல்யாணம் வந்து திருமண தடை வந்து ஏற்படும். ஆனால் திருமணத்துக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கை ரொம்பவே சுமூகமான சூழலாக அமையும். இந்த மற்ற பாதத்தில் உள்ளவங்க எல்லாருமே இந்த கடகராசியில் உள்ள எல்லாருக்குமே இந்த ராகு கேது பயிற்சி பொருந்தும். வெளிநாடு ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள் லாபகரமாக அமையும். சகோதரர்களிடம் இணக்கமான சூழல் உருவாகும். கணவன் மனைவி உறவு பலப்படும். உறவினர்களால் கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து நன்மை ஏற்படும். துணிச்சலுடனும் தைரியமாகவும் எதையும் செய்து முடிப்பார்கள். ஆபரண சேர்க்கை, இவங்க வந்து தங்கம் நகைகள் சேர்க்கறதுல வந்து ரொம்ப ஈடுபாடு உடையவங்களாக இருப்பாங்க. நகைகளும் உங்களுக்கு சேரும். இந்த நேரத்தில் தெய்வ பக்தி ஆன்மீக ஈடுபாடுகள் அதிகரிக்கும். கோயில் குளங்களுக்கு சென்று வருவீர்கள். 3 இடத்து கேதுவால் பிரிந்திருந்த நண்பர்கள் உறவினர்களை ஒன்று சேர்த்து அழகு. 3ஆம் இடத்துக்கு கேது வர்றதுனால பிரிந்திருந்த நண்பர்கள் உறவினர்கள் வந்து உங்கள் கூட வந்து கண்டிப்பாக சேர்ந்துருவாங்க. வயதானவர்களின் உடல்நல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். இந்த கடகராசியில் பிறந்த வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து உடல்நல பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும். காணாமல் போன பொருட்கள் திரும்ப கிடைக்கும். ஏதாவது ஒரு பொருளை தொலைச்சிருப்பீங்க, முக்கியமான பொருளை, ஐயோ அது கிடைக்கலன்னு ரொம்ப கவலையில் இருப்பீங்க. கண்டிப்பாக அந்த ராகு கேது பயிற்சியில் உங்களுக்கு வந்து அந்த பொருட்கள் வந்து கண்டிப்பாக திரும்ப கிடைக்கும். வாகனங்களை பழுது பார்த்து சீர் செய்வீர்கள். உங்களுக்கு வந்து வாகன சேர்க்கை வந்து அதிகமாக கிடைக்கிறதுனால வாகனங்கள் வந்து ரிப்பேரும் ஆகும். அதை பழுது பார்த்து சரி பண்ணியும் விடுவீங்க. புதிய வாகனங்களை வாங்கும் யோகமும் இந்த நேரத்தில் உண்டாகும். 3ஆம் பாவகம் ஆயுள் ஸ்தானத்தையும் குறிப்பிடுவதால் நோய் நொடிகள் விலகும். நோய்களின் தாக்கத்தால் மருத்துவமனைகளில் சேர்ந்து மருத்துவம் பார்ப்பவர்கள் நோயிலிருந்து நிரந்தர தீர்வு அளித்து பழையபடி உடல் ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள். இந்த பயிற்சி வந்து உங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியத்தையும் தரும், மன ஆரோக்கியத்தை தரும், குடும்பத்துக்குள்ளே மகிழ்ச்சியை தரும். உங்களுக்கு வந்து தொழில் நல்லபடியாக நடக்கும். நீங்கள் வாகன பாக்கியம் குழந்தை பாக்கியம் எல்லாமே கிடைக்கும். வாகனம் வாங்கினீங்கன்னா அது ரிப்பேராக இருந்துச்சுன்னா அதை வந்து கண்டிப்பாக சீர் செஞ்சு விடுவீங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது வந்து காணாமல் போயிடும். உடல்நல குறைபாடு இருந்தாலும் சரியாயிரும். பிரிந்திருந்த நண்பர்கள் ஒன்று சேர்வார்கள். எல்லா பிரச்சனையும் சரியாகி இந்த பயிற்சி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லாபகரமான பயிற்சியாக இருக்க போது மன அமைதியை நாடுவதால் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தாருடன் சுற்றுலா தலங்கள் செல்ல நேரமும் கிடைக்கும். கண்டிப்பாக வெளியே நல்லா ஊர் சுற்றுவீங்க.
தகவல் தொழில்நுட்பத் துறையில் வந்து அதாவது ஐடி கம்பெனி இந்த மாதிரி இதில் வேலை பார்ப்பவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். சம்பள உயர்வும் உண்டாகும். பெண்களுக்கு வந்து ராகுவால் குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்பட்டாலும் கேதுவால் நன்மைகள் பல உண்டாகும். திருமண சுப யோக நிகழ்வுகள் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள் வந்து ஒற்றுமை வந்து நிலவும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும். இவங்களுக்கு வந்து பண சேமிப்பில் வந்து ஆர்வம் வந்து பிறக்கும். இவ்வளோ நாள் வந்து சேமிக்காமல் பணத்தை வந்து அழிச்சிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ வந்து கண்டிப்பாக சேமிக்கிறதுக்குரிய வாய்ப்பு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து வேலையில் நற்பெயரும் மேலதிகாரிகளிடம் பாராட்டுகளும் கிடைக்கும். கடுமையான உழைப்பால் சம்பள உயர்வு உண்டாகும். சிலருக்கு வெளிநாடு வாய்ப்புகளும் தேடி வரும். புதிய முதலீடுகளால் நல்ல லாபத்தை காணலாம். அலைச்சல் அதிகமாக காணப்படும். உடல் நலனில் வந்து கொஞ்சம் கவனம் தேவை. வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து இந்த கடகராசியில் ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து உடல்நல கோளாறு ஏற்படும். உடல் நலனில் வந்து கொஞ்சம் கவனமாக இருப்பது கொஞ்சம் நல்லது. வேலையில் நற்பெயரும் அதிகாரிகளிடத்திலிருந்து பாராட்டுகளும் கிடைக்கும். உங்களோட கடின உழைப்பினால் வந்து நல்ல சம்பள உயர்வும் அலைச்சல் அதிகமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மாணவர்களுக்கு படிக்கிற மாணவர்களாக இருந்தால் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு கல்வியில் சற்று பின்னடைவை தந்தாலும் கேது பலம் பெற்றிருப்பதால் கல்வி மேம்படும். வெளிநாடு வெளியூர் சென்று கல்வி பயில யோகம் கண்டிப்பாக அமையும். ராசியில் பிறந்தவர்களுக்கு வந்து பரிகாரம் வந்து என்ன பண்ணணும்னா, அமாவாசை அல்லது பௌர்ணமி திதியன்று குடும்பத்துடன் குலதெய்வ கோயிலுக்கு சென்று வாருங்கள். வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை அம்பாள் வழிபடும் குடும்ப அர்ச்சனையும் செய்து வாருங்கள். நல்லதே நடக்கும். இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி ரொம்பவே நல்ல பலன்களெல்லாம் அள்ளி தந்திருக்கு. ஒவ்வொரு துறையில் உள்ளவங்களுக்கும் என்னென்ன பலன்கள் அள்ளி தந்திருக்குன்னு நான் இப்போ சொன்னேன். நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரத்தையும் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டாலும் ஒரு லைக் கண்டிப்பாக போடுங்க. 4 பேருக்கு இது வந்து யூஸ் ஆகும். வந்து கமெண்ட்ஸ் சொல்ல வேண்டியது இருந்தால் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.